friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம chicken pop Maggi எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசி and delicious ஆன ஒரு breakfast recipe. ரொம்ப quick and instant ஆன ஒரு ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு panல தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் ஒரு Maggi கேக்க உள்ள சேர்த்துருங்க. இது அப்படியே சேர்த்துக்கலாம் இல்ல ரெண்டா உடைச்சு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷத்துல Maggi நல்லா வெந்து ரெடியா இருக்கு. சோ தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் chicken pops எடுத்துர்க்கேன். ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு 6 ல இருந்து 8 chicken pops வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்ப திருப்பி விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா சைட்ஸும் சமமா வேகும். இப்போ 5 நிமிஷத்துல chicken popsலாம் வெந்து நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. சோ ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான். உங்ககிட்ட ரெகுலர் green ones இருக்குனா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற chicken pops ஆட் பண்ணிரலாம். இத நான் ரெண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இத லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு chili sauce சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற Maggi உள்ள சேர்த்துறலாம். அதையும் நல்லா mix பண்ணி விடுங்க. லைட்டா mix பண்ணிட்டு இது கூட வரக்கூடிய அந்த டேஸ்ட் மேக்கரை உள்ள சேர்த்துருங்க. இத நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா வெந்து சமமா பரவற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு chicken pop Maggi நல்லா mix ஆகி ரெடியா இருக்கு. சோ ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு flame off பண்ணிருங்க. இப்போ நமக்கு delicious ஆன chicken pop Maggi சூப்பரா ரெடி ஆயாச்சு. இத உடனே சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி and friends கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, delicious and quick-ஆன ஒரு ரெசிபி. சோ கண்டிப்பா இந்த chicken pop Maggi ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை फ्रेंड्स. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.